இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். உங்களுக்காக ஞாபகமாக அன்றாடம் ஜெபித்துக் கொள்கின்றேன். சரி, நம் அனைவருக்குமே அழகாக ட்ரெஸ் பண்ணி கொள்ள வேண்டும். மேக்கப், ஹேர்டூ, சாரி ப்ளீட்டிங் இவையெல்லாம் செய்து கொள்ள ஆசை இருக்கும். ஆண்களுக்கும் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணி மேட்சாக ஷூ, வாட்ச், கிளாஸ் அணிந்து டிப் டாப்பாக வெளியிடங்களுக்கு செல்வது வழக்கம். வேலைக்கு செல்வதும் வழக்கம். அதில் ஏதும் தவறு இல்லை நண்பர்களே. நம்மை எப்போதுமே நாம் பிரசன்டபிளாக காட்டிக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெளியிலிருந்து வந்தால் கை, கால், முகம் கழுவ வேண்டும். தலைவாரி சுத்தமான ஆடை போட்டு இருக்க வேண்டும் என்பதாய் சொல்லிக் கொடுங்கள். எப்போதும் ஒரு பழைய நைட்டியை, ஷார்ட்ஸை, லுங்கியை போட்டு நாம் இருக்கக்கூடாது. ஆடை அணிகலன்கள் தேவையாய் இருந்தாலும் நம் ஆண்டவராகிய இயேசுவை ஈர்ப்பது எது தெரியுமா? இன்றைய வசனத்தை கேளுங்கள். மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும் என்கிறார் இயேசு. மனிதர்களாகிய உங்கள் உள்ளத்தில் மறைந்து இருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியும், இந்த 2 குணங்கள், இவைத்தான் உங்களுக்கு நமக்கு அழியாத அலங்காரமாயிருக்க வேண்டுமா? எந்த ஒரு வெளிப்புற அலங்காரத்திலும் இயேசு பிரியப்படுவதே இல்லை. அதற்காக நாம் முடியை திருத்தாமல், ப்ராப்பரான ஆடை அணியாமல் நம்மால் வெளியே போக முடியாது, போகவும் கூடாது, இல்லையா? ஆக அந்த டிஃபரன்ஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது யாதெனில், இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அனைத்தும் ஒரு அளவில், ஒரு லிமிட்டில் இருக்க வேண்டும். நமக்கு உள்ளே இருக்கின்ற குணங்களில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். கட்டுப்பாடோடு வாழ வேண்டும். பணிவும் அமைதியும் இவை 2ம் நம்மிடம் வெளிப்பட்டால் நம் பிள்ளைகளும் அதையே பின்பற்றுவார்கள். பணிவோடு இருப்பார்கள். அமைதியாக, மரியாதையாக பேசுவார்கள். நன்காக படிப்பார்கள். Children don't listen to you, they observe you என்பார்கள். அழிந்து போகின்ற புறம்பான வெளியே தெரியும் சரீரத்தில் செய்யப்படும் அலங்காரங்களை விட உள்ளான நமக்குள் மறைந்திருக்கின்ற நம் ஆவியில், நம் ஆன்மாவில் செய்யப்படும் அலங்காரத்திற்குத்தான் இயேசுவின் மேலான பீடத்தில் மதிப்பு உண்டு, பிரதிபலன் உண்டு. இந்த ஆடை அணிகலன்களை கடையில் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் மனதில் இருக்க வேண்டிய பணிவும் அமைதியும் கொண்டு வாழ்வதுதானே கடினமாக இருக்கின்றது சகோதரி என்று நினைக்கிறீர்களா? அதற்கும் இயேசுவின் உதவியை இன்றைய நாளில் கேளுங்கள். நான் ஒரு பணிவான, அமைதியான மகனாக, மகளாக, தாயாக, தந்தையாக, சகோதரனாக, சகோதரியாக வாழ ஆசைப்படுகின்றேன் இயேசுவே, எனக்கு உதவும் இயேசுவே என்று ஜெபியுங்கள். நிச்சயம் உங்களில் ஓர் மாற்றம் வரும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நான் பணிவுள்ள மகனாக, மகளாக வாழ உதவி செய்யும். எல்லா காரியங்களையும் அமைதியுடன் யோசித்து செய்ய நிதானம் தாரும். அப்போது உமது பார்வைக்கு முன் என் பணிவும் அமைதியும் அழியாத அலங்காரமாயிருக்கும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.